அன்பு மாணவர்களுக்கு இந்த டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெஸ்ட் இன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? போர்ஷன் என்ன? டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்குது. கான்டென்ட் மட்டும்தான், அந்த டாபிக் மட்டும்தான். அதை தாண்டி நான் கேள்வி கேட்க மாட்டேன். அப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு நீங்கள் கிரேஸ் மார்க்ஸ் கேட்பீங்க. ஓகே. அண்டு நார்மலாக நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு அப்ரோச் ஆகும்போது நமக்கு அந்த ஒரு ஃபியர், ஒரு ஷிவர் இருக்குமே, அது இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் டெஸ்ட்டுக்கு. ஓகே. அண்டு நீங்கள் இந்த மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா திஸ் டெஸ்ட் வில் மெஷர் அவுட் யுவர் லாங்குவேஜ் லெவல். இந்த தேர்வு தான் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு இது வரைக்கும் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகுது. ஓகே. அதனால் மால் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லி கூட பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் நான் டைம் கொடுப்பேன். ஓகே. அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், இதுக்கு இதுதான் ஆன்சராக இருக்குமோ அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களால் இமீடியட்டாக யோசிக்க முடியலன்னா யூ கேன் ரைட் இட் ஆன் த நோட் புக். நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ வாண்ட் சம் ஆன்சர்ஸ், அவ்வளோதான். எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். ஓகே. அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்டு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இந்த டெஸ்ட்டு உங்களால் ஒழுங்காக பண்ண முடியவில்லை என்றால் நீங்கள் டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்க வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் இதை அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 10 out of 10 இல்லாட்டி 15 out of 15 நீங்கள் வாங்குவீங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்ம 15 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். Now shall we get into the video? Sorry. Now shall we get into the test? Yes. கேள்வி எண் 1. என்னோட பாட்டியால் நேற்று தூங்க முடியவில்லை. என்னோட பாட்டியால் நேற்று தூங்க முடியலை. கேள்வி எண் 2. நான் 20 வருடங்களாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். நான் 20 வருடங்களாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். கேள்வி எண் 3. அவன் கல்யாணத்திற்கு எப்போது வந்தான். அவன் கல்யாணத்திற்கு எப்போது வந்தான். அந்த எப்போதுக்கு நீங்கள் வென்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி அட் வாட் டைம் கூட போட்டுக்கலாம். கேள்வி எண் 4. உன்னால் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடிந்ததா. உன்னால் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடிந்ததா. அவள் அவனை நூலகத்தில் சந்தித்தாள். அவள் அவனை நூலகத்தில் சந்தித்தாள். கேள்வி எண் 6. இதை எப்போதாவது பார்த்திருக்கிறாயா. இதை முன்ன பின்ன பார்த்திருக்கேன்னு கேட்போம். அதுக்கு இதை எப்போதாவது பார்த்திருக்கிறாயா. இதை எப்போதாவது பார்த்திருக்கிறாயா. கேள்வி எண் 7. எங்களால் கோவில் வரை நடக்க முடிந்தது. எங்களால் கோவில் வரை நடக்க முடிந்தது. கேள்வி எண் 8. என்னோட ஆப்பிளை நீ சாப்பிட்டிருக்க வேண்டும். என்னோட ஆப்பிளை நீ சாப்பிட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நீ உனக்கு பசிக்குதுன்னு சொன்னியே, நீ என்னோட ஆப்பிளை சாப்பிட்ருக்கலாம், அந்த டோனில் சொல்கிறது. ஓகே. நீ என்னோட ஆப்பிளை சாப்பிட்ருந்துருக்க வேண்டும். கேள்வி எண் 9. இப்போ அது 8வது வீதியில் இருக்கிறது. ஆனால் போன வாரம் அது 2வது வீதியில் இருந்தது. இப்போ அது 8வது வீதியில் இருக்கிறது. போன வாரம் அது 2வது வீதியில் இருந்தது. கேள்வி எண் 10. எனது அணி
மிகவும் கவனத்துடன் விளையாடுகிறார்கள். எனது அணி மிகவும் கவனத்துடன் விளையாடுகிறார்கள். கேள்வி எண் 11. அவளால் அதை தடுக்க முடியும். அவளால் அதை தடுக்க முடியும். கேள்வி எண் 12. நாளை அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். நாளை அவர்கள் கண்டிப்பாக பள்ளிக்கு வர வேண்டும். கேள்வி எண் 13. நான் சர்க்கரை சாப்பிடுவதை பழக்கமாக கொண்டிருந்தேன். நான் சர்க்கரை சாப்பிடுவதை பழக்கமாக கொண்டிருந்தேன். கேள்வி எண் 14. நீ உன்னோட வேலையை முடிச்சிட்ட. நீ உன்னோட வேலையை முடிச்சிட்ட. கேள்வி எண் 15. நான் 2003இல் அவருக்காக வேலை செய்திருந்தேன். நான் 2003இல் அவருக்காக வேலை செய்திருந்தேன். ஓகே, டெஸ்ட் முடிஞ்சது. ஆன்சர் சொல்லிடலாமா? கரெக்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சராக சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக டிக் போட்டு எவ்வளோ மார்க் கடைசியில் வருதுன்னு கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் போடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 14 வாங்கியிருக்கீங்க, 15 வாங்கியிருக்கீங்கன்னா 15/15 அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ரைட். கேள்வி நம்பர் 1 என்ன? என்னோட பாட்டியால் நேற்று தூங்க முடியல. மை கிராண்ட் மதர் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்லீப்னு சொல்லலாம். மை கிராண்ட் மதர் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்லீப்னு சொல்லலாம். மை கிராண்ட் மதர் குட் நாட் ஸ்லீப்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொன்னோம்? நான் இந்த நிறுவனத்தில் 20 வருடங்களாக வேலை செய்து வருகிறேன்னு சொன்னோமா? ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் 20 years. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் 20 years. கொஸ்டின் நம்பர் 3. அவன் கல்யாணத்துக்கு எப்போ வந்தான்? when did he come to marriage? at what time did he come to marriage? at what time did he come to marriage? கொஸ்டின் நம்பர் 4. உன்னால் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடிஞ்சுதா? were you able to watch the movie completely? were you able to watch the movie completely? இந்த கம்ப்ளீட்லி கூட நீங்கள் வேறு ஏதாவது வார்த்தை போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பட் were you able to அதை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா மார்க் கொடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. அவள் அவனை நூலகத்தில் சந்தித்தாள். she met him at the library. she met him at the library. in the library போட்டிருந்தாலும் கரெக்டு தான், no issues. ஓகே, she met him at the library or in the library. 6வது, இதை எப்பயாச்சும் பார்த்துருக்கேன், முன்ன பின்ன அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்ல. ஸோ have you ever seen this? have you ever seen this? இதை எப்பயாச்சும் பார்த்துருக்கியா? கேள்வி எண் 7. எங்களால் கோவில் வரை நடக்க முடிந்தது. we were able to walk till the temple. we were able to walk till the temple. என்னோட ஆப்பில் நீ சாப்பிட்ருந்துருக்கணும். ஓகே, ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறோம். என்னோட ஆப்பில் நீ சாப்பிட்ருந்துருக்கணும். you should have eaten my apple. you should have eaten my apple. கொஸ்டின் நம்பர் 9. இப்போ அது 8வது வீதியில் இருக்குது. போன வாரம் அது 2வது வீதியில் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஓகே, now it is in the 8th street. now it is in the 8th street, but in the last week it was in the 2nd street. but in the last week it was in the 2nd street. இந்த மாதிரி எழுதிருந்தீங்கனாலே மீனிங் கரெக்டு தான். கொஸ்டின் நம்பர் 10. எனது அணி மிகவும் கவனத்துடன் விளையாடுகிறார்கள். ஓகே, விளையாடுகிறார்கள் அவ்வளோதான், விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கிடையாது. இஃப் யூ ஹாவ் ரிட்டன் மை டீம் இஸ் பிளேயிங் மெட்டிகுலஸ்லி, மை டீம் இஸ் பிளேயிங் வெல் அப்படி எழுதியிருந்தாலும் மார்க் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பதிலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். கொஸ்டின் நம்பர் 11. அவளால் அதை தடுக்க முடியும். ஷீ கேன் ஸ்டாப் இட். ஷீ கேன் ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 12. நாளைக்கு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும். தே மஸ்ட் கம் டு த ஸ்கூல் டுமாரோ. தே மஸ்ட் கம் டு த ஸ்கூல் டுமாரோ. கொஸ்டின் நம்பர் 13. சர்க்கரை சாப்பிடுவது எனக்கு பழக்கமாக இருந்தது. ஐ யூஸ் டு ஈட் சுகர். ஐ யூஸ் டு ஈட் சுகர். கொஸ்டின் நம்பர் 14. உன்னோட இன்னைக்கு வேலையை நீ முடிச்சிட்ட. உன்னோட இன்னைக்கு வேலையை நீ முடிச்சிட்ட. யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் டுடேஸ் டாஸ்க், இல்லாட்டி டுடேஸ் ஒர்க் எது வேணால் போட்டுக்கலாம்.
யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் டுடேஸ் டாஸ்க் ஆர் டுடேஸ் ஒர்க். லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15. நான் 2003 அவருக்காக வேலை செய்திருந்தேன். நான் 2003 அவருக்காக வேலை செய்திருந்தேன். ஐ had worked for him. I hadனா இருந்தேன். I had worked for him in 2003. I had worked for him in 2003. ஓகே, ஆன்சர் சொல்லியாச்சு. ஐ திங்க் மேக்ஸிமம் எல்லாருமே 12க்கு மேலே தான் வாங்கியிருக்கீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, இன்கேஸ் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மை தான் சிறந்த கொள்கை. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக மார்க் வாங்க முடியலன்னா மறுபடியும் பாருங்கள், டெஸ்ட்டுக்கு மறுபடியும் வாங்க. நீங்கள் மறுபடியும் படித்து டெஸ்ட்டுக்கு வரும்போது ஆமாம் கரெக்டு தான், அப்போது இதுக்கு அதுதான் வரும் அப்படின்னு நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் எழுதின மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் போயிடலாம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.